ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வித்து. உங்க மனமாகிய நிலம் ஆயத்தமாக இருந்தால் பலன் கொடுக்கத்தக்கதாக அது முளைத்து செயல்படும். அவருடைய வார்த்தைகளில் அவர் எப்படி இருக்கிறாராம்? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார் தேவகுமாரன். நம்முடைய விசுவாசத்தை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம உடனே சொல்லிடுவோம், எங்களுக்கு விசுவாசம் உண்டு. விசுவாசம் இருந்தா நீங்கள் ஜெயித்திருப்பீர்கள். உங்கள் விசுவாசம் உலகை ஜெயிக்கும் என்று திருவசனம் சொல்லுகிறது. உங்களுடைய விசுவாச வளர்ச்சி உண்டாகணும். ஹல்லேலூயா. அது எப்படி? நான் ஒரு மேட்டரை புரிய வைக்கிறேன். யோசுவா ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ திடீரென்று ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான். அடுத்து ஃபைனலா ஒன்னு சொல்லுவான், சூரியனே சந்திரனே அப்படின்னு கூப்பிடான் சூரியனை. அதுக்கு பேர் ஜெபம் இல்ல, விசுவாச கட்டளை. விசுவாச வளர்ச்சின்றது தான். தேவனிடத்தில் ஜெபித்தான், கேட்டுக்கொண்டான். அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் பூரணப்பட்டது. அப்பொழுது தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியான ஒரு காரியத்தை அவன் அங்கே கட்டவிழ்த்து விடுகிறான். நீ என்ன சொல்றான் தம்பி? கர்த்தரை நோக்கி பேசி பாருங்க, கர்த்தரை நோக்கி பேசினான் ஃபர்ஸ்ட். பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, பின்பு ஜெபித்த பிறகு சூரியனே நீ கிபியோன் மேலும் தேவனை பார்த்து ஜெபித்தான். விசுவாசம் இருந்தபடியால் அந்த விசுவாசத்தின் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு நான் சொன்னேன், என்ன ஜெபம் பண்ண விசுவாசம் இருக்கு இல்ல, நீ ஜெபித்தது விசுவாசத்தினால் என்றால் உன்னால அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்ல தெரியும். நீ வளர்ந்திருப்ப. இல்லையா ஒத்துக்க, நான் வளரல, விசுவாசம் உண்மையில எனக்கு தெரியாது, நான் வெறும் பாவம், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, நான் நம்புறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஒருத்தன் ஒரு பிள்ளைங்க அப்ப கேட்டான்ல, நான் விசுவாசிக்கிறேன்யா, எனக்கு உதவி செய்யுங்க. அது மாதிரி சொல்லணும். விசுவாசம் என்பது இல்லாததை உருவாக்கும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறான்? சூரியனை கிபியோன் மேலும் சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இவனுக்கு சொல்ல முடிஞ்சது, சூரியனே நீ கிபியோன் மேலும், நீ நான் யுத்தம் செய்கிற எல்லையின் மேல், சந்திரனை நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அதனுடைய மறு எல்லையின் மேல் சந்திரனே நீங்க இரண்டு பேரும் தரித்து நில்லுங்கள். Don't move, don't move, don't move. அசையக்கூடாது, அசையக்கூடாது. உன் பிரச்சனைக்குரியதை பேச தெரியணும். அதுதான் விசுவாசத்தின் வளர்ச்சி. ஹல்லேலூயா. சொல்ல தெரியணும், அசையக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அடித்தளம் கர்த்தர். விசுவாசம் அடித்தளம் தான். விசுவாசத்தின் அடித்தளம் யாரு? கர்த்தர். கர்த்தர் மேல் விசுவாசம் எழுதி இருக்கிறது. அப்ப அடியில கர்த்தர் இருக்கிறான்னு அர்த்தம். தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் அடித்தளம்னு சொல்லுவோம். விசுவாசத்துக்கு அடித்தளம் கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து நீங்கள் எழும்புகிறவர்கள். கட்டிடம் மேல் நோக்கி எழும்பும், வாழ்க்கை எழும்ப வேண்டும். எப்படி? அதுதான் இந்த சம்பவம். வாழ்க்கையில இது நடக்கவே முடியாத காரியங்க. சூரியன் நிறுத்துறது, சந்திரன் நிறுத்துறது யோசிக்கவே முடியல. ஹல்லேலூயா. அவனுக்கு அது தேவைப்பட்டது, அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சு. சோ ஆண்டவர்கிட்ட பேசினா அவனுக்கு ஒரு விசுவாசத்துல ஒரு என்ன உண்டாச்சு? ஃபுல்னஸ். ஓகே, நமக்கு இது தேவைதான், இதை யூஸ் பண்ணணும். நம்ம தேவன் தான் மோசேக நாட்களில சமுத்திரத்தை பிளந்து போட்டாரே, அதே வல்லமை உள்ள தேவன் இதையும் நிறுத்துவார். நமக்கு அது தேவை. இருட்டில இருந்து இருட்டிலேயே அடி வச்சு நம்ம மாட்டிக்குவோம். சோ தேவனுடைய ஒத்தாசை நமக்கு யுத்தம் செய்வதற்கு தேவை. ஹல்லேலூயா. பாருங்கள், தெளிவாக புரிந்திருந்தார். அவன் சொன்னான், அது எழுதியிருக்கிறது, அப்படி கட்டளையிட்டான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது. பாருங்க,
தேவஜனங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டும் வரைக்கும், அது முடியது வரைக்கும் சூரியன் தரித்ததனால் அங்கேயே நின்றது, போகவே இல்லை. அப்போ தேவனோடு பேசுவதோடு எது முடிந்து போகவில்லை? விசுவாசம் முடிந்து போகாது. அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். சூழ்நிலை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வது, தீர்மானிப்பது, அறிக்கை செய்வது என்கிற அடுத்த கட்டம். என்ன சொல்லுகிறீர்கள்? அதான் சில ஜோமனை கூப்பிடுவாங்க. ஜோமனு ஏன்னா சில காரியங்களை ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க வராது. ஜெபம் ஆண்டவரே செய், அதுவா இல்லை, ஆண்டவர் செய்யதான் இருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். நியாய விலை கடையில் அரசு தான் எதை வச்சிருக்கு, அங்கே போய் நின்று நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய ரீசனிங் மேட்டரை கேட்போம். உடனே அங்கே இருக்கிறவன் முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படியா சொல்லுவான். அவன்கிட்ட தான் கொடுக்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்க, அதை இவங்க கேட்க வந்திருக்கிறாங்க, இவன் கொடுக்க போறான். அதாவது வர்றவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாச உறுதியோடு வர வேண்டும். எனக்கு தேவன் இதை செய்வான் என்கிற உறுதி வேண்டும். தெளிவு, மன உறுதி. அப்ப உங்களுடைய கேள்வியே வித்தியாசமா இருக்கும். என்னது? நீங்க எப்படி கேட்பீங்க? எனக்கு இது நடக்கணும். நம்ம ஒருவேளை நம்மளும் அந்த ஃபெய்த்ல கிளியரா இருந்தோம்னா, உன் வார்த்தையின்படி ஆக கடவுள், அவ்வளவுதான், ஜெபம் முடிஞ்சு. அப்போ நீங்க அதுல வளரணும்ன்றத சொல்றேன். நீங்க ஜெபித்து பழகினால் ஒரு ரேஞ்சுக்கு மேல நீங்க வரவே முடியாது, வளரவும் முடியாது, பெறவும் முடியாது. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் காரியங்களை தேவன் வெற்றி அடைய செய்வார். தேவன் நம்மை தோல்விக்கென்று அழைக்கவில்லை. நம்முடைய மனம் சார்ந்து நாம் தோல்வியை அடைகிறோம், ஏமாற்றத்தை அடைகிறோம். போன பிரச்சனை மீண்டும் வருகிறது. காரணம், நம்மிலே அதை எதிர்க்கத்தக்க விசுவாசம், தேவ கிருபை, தேவ பிரசன்னம் இல்லை. பயம்தான் இருக்கு, சந்தேகம் தான் இருக்கும், குழப்பம் தான் இருக்கும், நம்முடைய சுயம்தான் இருக்கும். நாம் மீண்டும் பழையது போலவே பார்ப்போம், பேசுவோம். சோ உன்னுடைய சூழ்நிலைகளும் பழையது போலவே உன்னிடத்தில் நடந்து கொள்ளும். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதானால் சூழ்நிலைகளை நீங்கள் புதிதாக்க முயற்சியிடுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை அப்படிதான். ஒருவேளை வீட்டில் உள்ள பையன் இல்ல கணவன் குடிகாரன், இல்ல அடங்காத பிரச்சனை, அடிகாரன், ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தீங்க. எந்த காரியத்தையும் நீங்க உங்களுடைய இந்த காரியத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது மட்டும்தான் கிடையாது. தேவன் இன்றைக்கு உங்கள் மனதில் ஒரு விசுவாசத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் அங்கே ஒரு மாறுதலை கொண்டு வருவார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, ஜெபன சும்மா சுகம் அடைவாயாக, அல்லது சுகம் உண்டாகட்டும், வேதனை நீங்கட்டும், ஏதோ ஒன்று சொல்லி அது ஜெபம் நம்ம பாணியில. அப்போ அது குறையதா பாருங்கன்னு சொல்லும். அவங்க ஆல்ரெடி ஒரு மனநிலையில இருப்பாங்க, அவங்க அந்த நிலையில தான் பார்ப்பாங்க. அதனால நமக்கு அது கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டமா இருக்கும். இது உறுதியான மனநிலையோடு இப்பவே கர்த்தர் என்னை தொடுவார், தொட்டு விட்டார், காரியம் சால். அப்படி இப்பவே தன்னுடைய சுகத்தை தன் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்து விட்டால், சுகத்தை பார்க்க, இருக்குன்னு பார்க்கல, இல்லைன்னு பார்க்க. வியாதி இல்லை என்று பார்ப்பது வேறு, இருக்கு அப்படின்னு பார்க்கறது ரெண்டும் ஒரே மனதில் தான் நடக்கும். இந்த ரெண்டும் விசுவாசம் என்பது இந்த விதத்தில் தான் அடங்கி இருக்கிறது. நீங்கள் உண்டு இருக்கு பாருங்க, நான் திரும்ப சொல்லுங்க, குறைதா பாருங்க. ஏன்னா இவங்களை இவ்வளவு சொல்லி விடுறோம், ஆ ஆ இ இ, தீர்தா பாருங்க. இப்படிதான் எல்லாமே வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தும், உங்கள் வாழ்க்கை தரம், வாழ்க்கையின் நிலை அனைத்திலும் இதுதான் முறை, தேவன் செயல்படும் முறை. ஹல்லேலூயா. சங்கீதம் 78 அதிகாரத்தில் 7ஆம் வாக்கியம் வாசிங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து
தேவன் மேல். அவர்கள் என்றால் முற்பிதாக்களை சொல்லுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல், தேவனுடைய செயல்களை மறவாமல், அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும், அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும், இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். தேவன் தேவ ஜனங்களுக்கு செய்யும்படி சில காரியங்களை கட்டளையிட்டார். கட்டளையை கடைபிடிப்பது மிக மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா சொல்லுவோம். கட்டளையை கடைபிடிப்பது, ஒழுக்கம், ஒழுங்கு மிக முக்கியம். ஒழுங்கு அநேகருக்கு பிடிக்கிறது இல்ல. இப்ப ஒரு உதாரணம், ஸ்கூல்ல சீருடை, அதான் ஒழுங்கு. சில ஒழுங்குகள் வைப்பாங்க. அங்க இருக்கிற அந்த கார்டன் அதை தொடக்கூடாது, அங்க எச்சில் துப்பக்கூடாது, அங்க இந்த பொடி பிள்ளைங்க யூரின் பாஸ் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய அங்க ஒழுங்குகள். ஆனா அநேகருடைய பழக்கம், வீட்டு பழக்கம், ஏன்னா ஒழுங்கு படிக்கல. வீட்டுல பிள்ளைகளை ஒழுங்கா சகல காரியங்களும் ஒழுங்கின் படி, அதனுடைய படுக்கையிலிருந்து அது எழும்புறது, அடுத்து என்ன செய்யறது, அதனுடைய கடமைகள் எல்லாத்தையும் ஒழுங்கா நடத்தி இருந்தா அது போற இடத்துல எல்லாம் ஒழுங்கா பண்ணும். இல்லைன்னா அதுக்கு அந்த ஒழுங்கு பிடிக்காது. ஃப்ரீயா விட்டா நல்லா பிடிக்கும். நமக்கெல்லாம் அப்படித்தானே. ஆண்டவர் தேவ ஜனங்களை தேவனுக்கேற்ற ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர விரும்பினார். காரணம், ஒழுங்கு படிக்காதவன் தேவன் கொடுக்கிற நன்மையை பெற இயலாதவன், தகுதியற்றவன். ஒழுங்கு வேணும். தேவன் தேவ ராஜ்யத்தை தருகிறார். இப்போ பூமியில நன்மையை தருகிறார். அதுக்கு ஒழுங்கு என்ன? நீ விசுவாசித்தால் பெறுவாய். விசுவாச ஒழுங்கு, மனம் சிதறாமல் பதறாமல் ஒரே நோக்கம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாவற்றுக்கும் என்ன வச்சிருக்கிறார்? ஒரு ஒழுங்கு. இப்ப நீங்க வெளிநாட்டுல போனீங்கன்னா, இப்ப பிரிட்டிஷ்காரன் இருக்கிறா, அவன் ஒழுங்கு வேற. யுனைடெட் ஸ்டேட்ஸ் பீப்புள் அவங்க ஒழுங்கு வேற. இந்தியன் நம்ம ஒழுங்கு ஒழுங்கு பரிசு நம்ம வாங்காத ஆளுங்க. இதெல்லாம் ஒழுங்கு உதாரணங்கள். பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்பட்டு பொருள் கேட்கும் அப்பா அம்மா. அம்மா எதை கடைக்கு மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்ல அங்க போய் இதை மறந்துடுவாங்க. பிள்ளைங்க காத்தே இருக்கும், வாங்கிட்டு வருவாங்க. கேட்டது அதுக்கு மறக்காது. அது வந்தவனை எத்தான் பிடுங்க, வாங்கிட்டு வந்துருக்காங்க. நீ மறந்துட்டேன், வாங்கல. இதுதான் ஒழுக்க கேடு, ஒழுங்கீனம். பிள்ளைகள்கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா அதை செய்யுங்க. இதை தொட்டா அடிப்பையினே அப்படின்னு சொன்னா அதையும் செய்யுங்க. சொன்னதை செய்யுங்க. உனக்கு இதை வாங்கிட்டு வருவேன் அப்பா அப்படின்னு சொன்னா வாங்கி கொண்டு கொடுங்க. பிள்ளை இதுக்கு மார்க் எடுத்துட்ட இவ்வளவுனா நான் உனக்கு இந்த மாதிரி செய்வேன்னா செஞ்சு கொடுங்க. இதை ஒழுங்கு படிக்கிறது. இல்லைன்னா சொல்லாதீங்க. இல்ல இப்ப இல்ல முடியாது சொல்லு. அதுக்காக கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் எடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்னே போடுன்னு நிக்கிறான் ஒரு பையன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லல. பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்துவார். நான் கண்ண மூடி நான் உன்கிட்ட தந்திருக்கிறது நீ நடத்து, நீ வளர்த்து. ஹல்லேலூயா. ஒழுங்கு என்பது நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அநேகர் ஜெபம் ஜெபம்னு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்துருவாங்க. பிள்ளைகளுக்கு டைமுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறது, அதை பண்ற எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. பிள்ளைங்க முருங்கை கம்பு மாதிரி தானா வளர்ந்துடும். ஒரு காற்றுக்கும் அது நிக்காது. புரியல உங்களுக்கு? எல்லா காட்டையும் வாங்க, எல்லாத்திலையும் முறிஞ்சு நிற்கும். நீ எதுக்கு? உனக்கு ஜெபம் யாருக்கு வேணும்? நீ நல்லா ஜெபம் பண்ண, ஜெபம் ஒரே ஜெபம். பிள்ளை கவனி, வீட்டுக்காரனை கவனி, கடமை எல்லாம் செய்யுமா, செஞ்சுட்டு பண்ணு கரெக்டா. பிள்ளைகள் நிறைய கூட சொல்லுவாங்க, எங்க அப்பா நல்லா ஜெபம் பண்ணுவார், எங்களை கொண்டு இந்த பாறை மேல உட்கார வச்சிருவார். நானும் தம்பியும் 3ஆவது வகுப்பு படிச்சுட்டு இருந்தோம். ஒரு பாப்பா சொல்லுது,
அப்படியே விட்டுருவார். 4 மணிக்கு ஸ்கூல்ல எடுத்தது அவர் 8 மணிக்கு தான் எங்களை திருப்பி பார்க்க வருவார். சில நாள் 9 மணி ஆகும், 10 மணி ஆகும். அதுவரை என்ன பண்ணுங்க, நாங்கள் அங்கேயே விளையாடி அடி வச்சு அழுது டயர்டாகி உக்காந்துருவோம். அந்த பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வந்து டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ கண்டுக்கிறதே இல்லை. அவர் நினைக்கிறது என்னது, பெரிய வேலை என்னது, ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கெல்லாம் அந்த அருவருப்பு. எதையுமே உன் கடமைகளை ஒழுங்கா செஞ்சுட்டு பண்ணும். கடமைன்னே சாவறதுக்கு சொல்லலை, அதை கரெக்டாக செய்யணும். இதையும் கரெக்டாக செய்யணும். ஒழுங்கு என்பது நம்முடைய செயல்பாட்டில் உள்ளது. அதை ஒழுங்கா கடைபிடிச்சே ஆகும். ஒழுங்கா பிடிக்காதனால நமக்கு தேவன் சில நெறிகளை சொல்லும் போது நமக்கு ஒத்துக்காது. சோம்பேறி மனநிலை, சோம்பேறித்தன ஆவிகள் ஒத்துக்கவே செய்யாது. நமக்கு பிடிச்சதை செய்ய பண்ணும், தேவனுக்கு பிடிச்சதை செய்ய விடாது. அது நமக்கு நல்லா தெரியும். நீதிமொழிகளிலே ஞானி சொன்னார், சோம்பேறி வழியில சிங்கம் இருக்கு, ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லுவான். வழியில சிங்கம் இருக்கும், நடு வீதியில சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறி சொல்லுவான், என்னது என்ன சாப்பிட்டுரும், எனக்கு முடியாது, நாம என்ன, ஐயோ ஏதாவது ஒரு காரணம். அது நமக்கு முடியாது. எதையுமே பெருசுபடுத்தி அதை சுட்டி காட்டுறது தன்னுடைய சோம்பேறித்தனம். அது இருக்கோ இல்லையோ, அவன் போய் பார்த்ததாகவே இல்லை, ஆனா சொல்லிக்குவான் அவன். அதாவது தன்னுடைய காரியங்களை எப்படிடா அதை எஸ்கேப் ஆகலாம் என்கிற ஒரு மனநிலை சோம்பேறித்தனம். தேவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது இல்லை. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் செஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் மிக குறைவு. அநேகர் செய்ய வேண்டிய செய்யாம ஓட்டத்தை முடித்து விடுகிறார்கள். தேவன் ஓடுகிறவர்களுக்கு இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து பாருங்கள், தேவன் மேல் எதிர்பார்ப்பு வைத்து, தேவனுடைய செயல்களை மறவாமல், தேவனுடைய கிரியைகள், அவர் என்ன செய்தார், அவர் நமக்கு என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவன் என் வீட்டுக்கு என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும். வேதத்தில் சாட்சிகளை பார்க்கிறோம். ஏன் ஆபிரகாமை பற்றி, இஸ்ரவேல் மக்களை குறித்து, வேதத்தில் இருந்த தெய்வ மனிதர்களை குறித்து, கிறிஸ்துவின் நாட்களில் அவர் செய்த அற்புதங்களை பற்றி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணப்பட்ட தேவ கிரியைகளை குறித்தெல்லாம் ஏன் சாட்சிகளை கவனிக்கிறோம்? தேவன் அன்று எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படியே இருக்கிறார். அன்று எப்படி இருந்தார், அன்று எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார். தேவனுடைய செயல்களை மறவாதீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கை நிலையை முன்னுக்கு கொண்டு போக முடியாமல் தத்தளித்து தத்தளித்து தண்டு வலித்தார்கள். அந்த இரவு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி பிழைக்கிறது, எப்படி முன்னேறது, எப்படி நாம் நாடின இடத்தை சென்று அடைவது என்று முடியாமல் எதிர்காற்று, எதிர்ப்பின் நடுவில் தத்தளித்தார்கள். இயேசு அப்பொழுது அங்கே நடந்து வருகிறார். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, இயேசு கண்டு. பாருங்கள், தேவனுடைய செயல் நமக்கு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ இயேசு அங்கே வருகிறார். நீ தேவனால் அழைக்கப்பட்டிருப்பது உண்மையானா, நீ தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டது உண்மையானா, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால், தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக கர்த்தர் புறப்படுகிறவர். அழைக்கப்பட்டவனுக்காக புறப்படுகிறவர், அழைக்கப்பட்டவனுக்காக புறப்படுகிறவர். தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக புறப்படுகிற தேவன், அபிஷேகம் பண்ணி வைத்த நபரை தொடாதபடி பாதுகாக்கிற தேவன். நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனை, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது. எதிரியை பார்த்து. ஹல்லேலூயா. காற்று எதிராக இருந்ததுன்னு சொன்னோம். எதிர்ப்பு, ஆப்போசிட் பவர், எதிர் வல்லமை, எதிர் ராஜ்யம், எதிரான ஆட்சி, எதிர் வல்லமை, எதிரான செயல்பாடு, எதிரான தடை, எதிர்ப்பு, மனிதர்களால் வருகிற எதிர்ப்பு, ஆவிகளால் உண்டான எதிர்ப்பு எதுவாகவும் இருக்கலாம்.
நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது உண்மையானால் தேவன் உங்களை நிச்சயமாய் தன்னுடைய ஆவியினால் முத்திரையிட்டிருப்பார். அல்லேலூயா. அப்படி முத்திரை போடப்பட்டவர்களுக்காக ஆண்டவரை புறப்பட்டு வருகிறார். காற்று எதிராக இருந்தபடியால் தண்டு வலிப்பதிலே கஷ்டம் அடைவதை அவர் கண்டு, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அங்க நிறைய பேர் தண்டு வலிக்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கஷ்டப்படுவதை அவர் கண்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், நீ வருத்தப்படுவதை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், உன்னை காண்கிறவர் ஆண்டவர். சொல்லு, நீர் என்னை காண்கிறவர், நீர் என் நிலையை காண்கிறவர், என் சூழ்நிலையை காண்கிறவர். சொல்லுவ, நீர் என் சூழ்நிலையை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய கட்டளை படித்தான் பிரயாணப்பட்டார்கள். அவர் சொன்னபடி அவர்தான் அனுப்பி வைத்தார், அவர்தான் துவக்கினார். இந்த பிரயாணத்தை துவக்கி விட்டது அவர்தான். ஹல்லேலூயா. இயேசு சொல்லிதான் இவங்க அக்கறை போறதுக்கு போனாங்க. நம்முடைய சீசர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்களை துரிதப்படுத்தி அனுப்பினதே அவர்தான். தேவனால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு அவராலே அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனால் நீ நடத்தப்படுகிற நபர் என்கிற ஒழுங்குக்குள்ளே காணப்பட வேண்டும். உன்னுடைய காரியம் எதுவா இருந்தால் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற தேவன், அதில் மாற்றமில்லை, மாற்று கருத்தில்லை. இவர்கள் யார்? சீசர்களை தமிழத்தில் வரவழைத்து 12 தெரிந்து கொண்டார். chosen persons. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு இருக்க வைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் உண்டு? அத்தனை பேரும் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்கள் புரியுங்கள், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். வெறும் பிரச்சனையே பார்த்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கொஞ்சம் விடு, பிரச்சனை கொஞ்சம் மறந்துரு, கொஞ்சம் வெளியே வை. இன்றைக்கு அவைகளை கட்டுப்படுத்துகிற தேவன் உன்னோடு பேசுகிறான். நீ அதை சற்று நிறுத்தி வை. நீ யார் என்று அறிந்து கொள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். உன் அறிக்கை வெளியே வரணும். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், தெரிந்து கொள்ளப்பட்டல. அந்த எண்ணம் எப்பவும் இருக்கணும், எப்பொழுது. தேவனால் அவரோடு வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்மளாம் சின்ன சின்ன காரியங்களை பார்த்து கேட்டு கதி கலங்கி போகிறாள். போச்சுடா எல்லாம். சில மனிதர்களுடைய அச்சுறுத்தல்களை கேட்டு நாம் அரண்டு போய் வாழவே முடியாது அப்படின்னு நம்மவே தீர்மானம் எடுத்துடும். நாம் எப்படி நம் வாழ்வை தீர்மானிப்பது? அவன் எப்படி என் வாழ்வை தீர்மானிப்பது? என்னை ஜனிப்பித்தவர், பிறப்பித்தவர், நியமித்தவர், தெரிந்து கொண்டவர், ஸ்தாபித்தவர் தேவன். அவரே, அவர் எனக்கு பொறுப்பு. சொல்ல தெரியணும். இன்று நீ அதை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகள், உன்னுடைய வாழ்வுக்கு எதிராக நிற்கிற அனைத்துக்கும் தேவன் பொறுப்பாளியாக போகிறார். மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. பிரச்சனையோடு இருக்க தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. எதிர்ப்பையே அடைக்கலமாய் கொண்டு இருக்க தெரிந்து கொள்ளவில்லை. சர்வத்துக்கு மேலான தேவனோடு சர்வத்தையும் செய்ய நியந்திரிக்கிற, தம்முடைய வார்த்தையினாலே அவைகளை ஸ்தாபிக்கிற தேவகுமாரன் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்க உங்களை அழைத்தவர், நியமித்தவர், ஏற்படுத்தினவர். அல்லேலூயா. மறவாதே, மறவாதே. நாமே அப்பப்போ சொல்ல வேண்டும், உம்மோடு இருக்கும்படி நீர் என்னை அழைத்தீர், தெரிந்து கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வித்தானால்
உன் வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்கிற எந்த சர்ப்பத்தின் வித்தும் செயல்பட முடியாது. செயல்பட முடியாது. தேவனோடு நான் இருக்கிறேன். தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நபர்கிட்டையும் சொல்லலாம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கலங்க மாட்டேன். பாருங்கள், வாழ்க்கையை கெடுக்கும்படி சத்துருவுக்கு இடமளியாது. நான் சொல்லுவது சத்தியம். அப்படிதான் தேவன் செயலாற்றுவான். ஏன் தினந்தோறும் நீங்கள் சத்துருவுடைய சினத்துக்கு இரையாக வேண்டும்? அதை அடக்கி ஆளுகிற வல்லவரை பயன்படுத்த அறிந்து கொள். அதைத்தான் இன்றைக்கு உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். அவரோடு இருக்க, கணவன் இருக்கட்டும், பிள்ளைகள் இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும், சொந்த பந்தம் இருக்கட்டுமே, இருக்கட்டும். அவர் தந்த அனைத்தும் இருக்கட்டும். அவர் அதை எங்க வைக்க வேண்டும் என்று சொன்னாரோ அங்க வை. எங்க வைக்காத? பீரோல வைக்க வேண்டியதை எங்க வைக்காத? மனசுக்குள்ள வைக்காத. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் காரியங்களோடு இணைந்து செயல்பட வேண்டிய நபரை இருதயத்துக்குள் அமர வைக்காது. தப்பிதம். அதனாலதான் பேய் உங்களை போட்டு என்ன எடுத்துரும்? வறுத்தெடுத்துருவான். புரிந்து கொள்ளுங்கள். எந்த பொருள், எந்த நபரையும், எந்த காரியத்தையும் உங்கள் இருதயம் இடம் பிடிக்க இடம் அளிக்காதீர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு நிலை உண்டு, ஒரு அந்தஸ்து உண்டு. அதை கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குரிய இடத்தில் அந்நிய ஆதிக்கம் வர அனுமதியாதீர்கள். ஏனென்றால் உங்கள் இருதயம் தேவனோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்படிப்பட்ட இருதயம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அந்த இருதயம் தான் என்ன பண்ணும்? அந்த மனம் உலகை ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் ஜெயிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று எவன் தன் இருதயத்தில் அவரை வைத்திருக்கிறானோ அவன் உலகை ஜெயிப்பான். உலகின் பிரச்சனைகளை ஜெயிப்பான், சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவான். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். மற்ற அனைத்தும் இருக்கட்டும், நம்முடைய கையில் இருக்க வேண்டியது இருக்கட்டும், கூட இருக்க வேண்டியது இருக்கட்டும். நல்லது. ஹல்லேலூயா. வாசித்ததை வாசிப்போம். அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. பாருங்கள், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரை போடப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனோடு இருந்தவர்களை தேவன் வழி அனுப்பினார். அவருடைய நடத்துதல் படி போகிறார்கள். தேவன் சொன்னதை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், தேவன் சொன்னா இப்படிலாம் தடை வருமா, எதிர்ப்பு வருமா, பிரச்சனை வரும். எதிர்ப்பு பிரச்சனை உலகத்துல இருக்கிறதுயா, நம்மை அது ஜெயிக்காது. எப்படி? உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, எதிர்ப்பு உண்டு, சகலம் நமக்கு அனுகூலமாய் இல்லை. ஆனால் தைரியமா இருங்க. உங்களோடு இருக்கிற நான் இந்த உலக காரியங்களை ஜெயித்து விட்டேன். இந்த உலக சூழ்நிலைகளை ஜெயித்து விட்டேன். உலக வலிமைகளை ஜெயித்தேன். பாதாள வல்லமை ஜெயித்தேன். சாத்தானுடைய வல்லமை ஜெயித்தேன். பிரிவினை ஆவியை ஜெயித்தேன். தரித்திர ஆவியை ஜெயித்தேன். சாப ஆவிகளை ஜெயித்தேன். சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயித்தேன். Thank you Jesus. இயேசு அனுப்பின இந்த நபர்கள் அவங்க வாழ்க்கையில போக முடியல. அவர் தானே அனுப்பினார். என்ன போக மாட்டேங்குது? முன்னேறுவன்னா பின்னால போகுது. வளருவோன்னு சொன்னா வளர முடிய மாட்டேங்குது, தாழுது. தந்தாருன்னு சொல்லியிருக்கு, ஆனா கிடைச்ச மாதிரியே இல்லையே. கூட தான் இருக்கிறேன்றாரு, ஆனா ஒண்ணுமே புரிய முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நான் உன்னை அழைத்தேன்றார், எந்த எவிடன்ஸும் இல்லை. நான் உன்னோட பேசுறேன்றது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை, அவர் வழிகளை நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் தேவை. மனதிலே புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் நம்முடைய மனம் பக்குவம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மாற மாட்டார். அவர்களை மாறுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம தான் பல மடிப்பு மடிஞ்சிருக்கும். இந்த மடிப்பெல்லாம்
திரும்ப சரியாக்கப்பட வேண்டும். அதுதான் மறுரூபம் அடைதல். நம்மை மாற்ற வேண்டும். எப்பவுமே அதை புரியணும். அதாவது தேவன் பேசினார், என்னால் கேட்க முடியல. காதை கட்டி வைத்திருக்கிறது, காதுக்குள்ளே பாம்பு நுழைந்திருக்கிறது, அடைத்திருக்கிறது. நான் சாத்தான சொன்னேன். மனம் என்கிற கண் இருக்கிறது. ஏதோ தேவன் வந்த மாதிரி இருக்கு, போன மாதிரி இருக்கு, நடந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெளிவாவே இல்லை, புரியவே இல்லை. மனக்கண் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் கண் இருக்கும் இல்லையா? கண்ணு இருந்தாலும் காட்சி குறைவா இருக்கு. சிலருக்கு தூரம் உள்ள தெரியல, பஸ் போர்டு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. முகம் சரியா தெரியல. கொஞ்ச தூரத்தில் பார்த்தா முகம், இது என்ன முகம் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த பார்வையில் நமக்கு மழுங்கி போகிறது, மங்கள். இது மாதிரி மனம் என்கிற கண், மனக்கண் என்று பெயர். மனம் பார்க்கக்கூடியது, மனம் கேட்கக்கூடியது. மனம் கர்த்தரையும் கர்த்தர் அருள்கிறதையும் கேட்கவும் பார்க்கவும் கூடியது. தெரியுமா உங்களுக்கு? மனக்கண், மனதின் செவி, மனதின் உணர்வு, மனதின் ஓசை, மனதின் செயல், மனதின் விருப்பம், மனதின் வழி, மனதின் திட்டம், எல்லாமே பிளானிங், எல்லாமே. அதுக்கு தான் பவர். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு, செய்ய முடியாது. அதை மாத்துறதுக்கு தான் இங்க நம்ம அப்பப்போ என்ன சொல்றது, மனதை விட்டு அந்நிய ஆவிகள், கவலை என்கிறது நம்முடைய மனக்கண்களை கட்டி வைத்து விடும். தேவன் தருகிற பரிகாரத்தை தரிசிக்க விடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய மனம் சொல்லும் போதே நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் மனதுல உம்மை தவிர வேற எல்லாமே இருக்கு. எப்படி? உம்மை தவிர வேற எல்லாமே எங்க இருக்கு? என் பிள்ளை இருக்கு, என் பொண்ணு இருக்கு, என் புருஷன் இருக்கு, அவன் பண்ண தொல்லை இருக்கு, அவனுடைய வேண்டாத்தனம் எல்லாம் எங்க இருக்கு, அவன் என்ன திட்டினது, எங்க நடந்தது எல்லாமே எங்க இருக்கு? வீட்டு கடன், வீட்டு பிரச்சனை, வீட்டு தேவை, திருமண காரியம், தடைப்பட்ட காரியம், வர வேண்டிய காரியம், கொடுக்க வேண்டிய காரியம் எல்லாமே மனசுல இருக்கு. உம்மை தவிர. அல்லேலூயா. உம்மை தவிர மீதி எல்லாம் எங்க இருக்கு? இதுதான் ப்ராப்ளம். அப்படினாலே உங்கள் மனக்கண்ணை இவை அனைத்தும் அடைத்திருக்கிறது. உங்கள் மனதின் செவியை இவைகள் அடைத்திருக்கிறது. பின்ன எங்க இந்த பேசணும் சொல்றது? என்னமோ ஆண்டவரை சண்டை போட்டு உட்கார்ந்து பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. அவர் நாம் பேசல, உன் காதை திறக்குள்ள வழியை பாரு. ஹல்லேலூயா. அதாவது உன் கண்ணுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சபை விசுவாசிகளுக்கு சொன்ன தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சொன்னது, நீ பார்வை அடையும்படிக்கு, நீ பார்வை அடையும்படி கண்ணுக்கு ஆயில்மெண்ட் போடு. என்னது? சொல்யூஷன். ஆயில்மெண்ட், மருந்து போடு. அதை கொணாக்குவோம். உன் கண்ணு காணணும். உன் கண்ணு காணாம இருக்கு, கண்ணு இருக்கான அதை காணல. ஏன்னா அநேக காரியங்கள்ல உன் கண்ணு வேகமா போகுது. அடுத்தவன் காரியத்திலேயே உன் மனம் சிந்திக்கிறது, நினைக்கிறது, கவலைப்படுகிறது, யோசிக்கிறது. ஆக உன் கண் மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் எளிது. ஆனால் உங்கள் மனக்கண்களை மூடி இருக்கிற சத்துருவை நீக்குவது உங்கள் தீர்மானத்தின் பெயரில். கவலையை வெளியே போடு. தேவன் அழைத்தது உண்மை, உன்னை அனுப்புவதும் உண்மை, வாழ்க்கை வழியை நியமித்தது உண்மை, உன்னை நடத்துவதும் உண்மை, உனக்கு கட்டளையிட்டது உண்மை. ஆனால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் எதிராக சம்பவிக்கிறது. காரணம் உன் மனதை நிறைத்திருப்பது யார்? உன் கண்களை அடைத்திருப்பது எது? இன்றைக்கு அதை அறிக்கை செய்து விட்டுவிடு. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. கீழ்ப்படியாமை அறிக்கை செய்து விட்டுவிடு. பேராசை அறிக்கை செய்து விட்டுவிடு. பொருள் ஆசை அறிக்கை செய்து விட்டுவிடு. எல்லா துக்கங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. துக்கங்கள், தோல்வி மனப்பான்மைகள், அவிசுவாச எண்ணங்கள், முறுமுறுப்பான எண்ணங்கள் அனைத்தும் மனதை விட்டு போகட்டும். நன்றி. அல்லேலூயா. ஆச்சரியமான ஸ்டடி தியாலஜி வாழ்க்கையில்
இதை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும். நம்ம வாசித்து கொண்டிருந்தோம், தேவனோடு நடந்த மக்கள் தேவனை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனதில் மனக்கண்களின் மேல் போட்டுவிட்டார்கள். ஆகையால் அங்கே தீங்கு நேரிட்டது. தீங்கிலிருந்து விடுவிக்க தேவன் வரவில்லை என்று கதறினார்கள். வந்த தேவனை அறியவில்லை. காரணம், கண்ணுல பிரச்சனை உட்கார்ந்து, மனதில் பிரச்சனைகள் குடிகொண்டு விட்டது. கர்த்தர் குடிகொள்ளல. எதுவா இருந்தாலும் என் கர்த்தரை கேட்டு நான் செய்கிறேன். என்னை அழைத்தவர் ஜெனிப்பித்தவரை ஒன்று விசாரித்து பின்பு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அறிவு வேண்டும். இந்த ஒழுங்கை படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நெறிய தவறவே கூடாது. எவனுக்காகவும் யாருக்காகவும் தவறக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரத்துல கேட்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பேசிக்குவோம். கர்த்தர் பாப்பா இந்த பிரச்சனை அது அடங்கும், நிற்கும். அவர்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை வாரிக்கொண்டு போக சத்துருவுக்கு பெருங்காற்றுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, புயலுக்கோ கடலுக்கோ ஒப்பு கொடுப்பதில்லை. நான் செத்து போவதும் இல்லை, வீணாக மடிந்து போவதும் இல்லை. என்னை அழைத்த தேவன் உண்டு. சொல்ல வர்றோம்னா இது நிச்சயமாய் உண்மையிலே பலிக்கும், உண்மையில் நன்மை பலிக்கும். 78ஆம் அதிகாரத்திலே அழைக்கப்பட்ட ஜனங்களை குறித்து அப்படிதான் பாடிக்கொண்டு வருகிறார். வாஸ்து முடித்து விடலாம். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறக்க கூடாது. அவர் கற்பனைகளை கைக்கொள்ள படிக்கும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இருதயத்தை செம்மைப்படுத்தாமலும், இதெல்லாம் செய்யாம இதை இருதயத்தை செம்மைப்படுத்தாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த, பாருங்கள், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும். முரட்டாட்டம் பண்ணின அந்த பிதாக்களுக்கு ஒப்பாக பிள்ளைகள் காணப்படக்கூடாது என்றும் இவைகளை கட்டளையிட்டார். தேவன் இங்கே கட்டளை கொடுத்தார். உங்க அப்பமாரு கீழ்ப்படியல, பிதாக்கள் அப்படி நடந்தார்கள், அதற்காக நான் நடக்க வேண்டுமோ? நான் நல்வழி நடக்க வேண்டும். எங்க அப்பா எல்லாம் இப்படிதான் நடந்தார், ஆனா நானும் அப்படியே போறேன். அப்படியா? இல்ல. சரீரத்தின்படி பெற்ற தகப்பன் என்னை விட்டு போய்விட்டான், ஆனால் என்னை ஜெனிப்பித்த தேவன் என்னோடு இருக்கிறார். அதேதான் உனக்கும். பெற்றவர்களும் உற்றவர்களும் உன்னை விட்டு போவார்கள், ஆனால் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற எல் எலோஹீம் உன்னோடு உண்டே. அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள். அந்த இருதயம் வரட்டும் என்று. அல்லேலூயா. யாரை பற்றி கொள்ளணும்? பாதியில விட்டுட்டு போறவன இல்ல, கடமை செய்வாங்க, அவங்களை கனம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, கடமைகளை செய்யுங்கள். ஆனால் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஏன்? வேற எவனை எவளை எதனி இருதயம் பற்றி கொண்டாலும் அவர்கள் உன்னை அறுத்து விட்டு போய் விடுவார்கள். இந்த உலகத்தில் சேர்ந்து யாத்திரை பண்ணினாலும் நமக்குள்ளே தனித்தனி யாத்திரை இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே என்ன இருக்கு? தனித்தனி அழைப்பு இருக்கிறது. சேர்ந்தேதான் போகும், ஆனா டைம் வரும்போது போயிடுவாங்க. இது உலகம், அப்படிதான் தேவன் நியமித்திருக்கிறார். தேவனே சாவை அனுமதித்து விடுவார், அவனை தூக்கிடுவார். தெரியுமா உங்களுக்கு? தூக்கிடவன இனி அவன் இருந்தது போதும். தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலங்கி போயிடுவீங்க. நீங்க வெறும் இயேசு போட்டோவில் பார்த்து தான் பழகிருப்பீங்க. நிஜமான தேவன் அவர். அவரை சொல்றார், எல்லாமே அவருடைய கையில் தான் இருக்கு. அவர் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினால் தாங்குகிறார் என்று தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அனைத்தையும் ஆதரிக்கிறவர், அனைத்தையும் நியந்திரிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம என்னமோ குடும்பத்தை சுமக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன், என் பிள்ளை, நீ இல்லைனாலும் அது வாழும். அதை புரிஞ்சுக்கணும். நான் இந்த பிள்ளைகளுக்காக தான் இருக்கிறேன், இல்லைன்னா போயிடும். இப்படி புலம்பாத, அது ஒரு சாத்தான். நான் கர்த்தருக்காக இருக்கிறேன். கர்த்தர் தந்த பிள்ளைகள், இவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிச்சயமாய் செய்வேன் என்று உறுதியாய் பேசு. புலம்ப கூடாது. அல்லேலூயா. என் தேவனுக்காக நான் இருக்கிறேன். என் தேவன் தந்த வீடு, பிள்ளை, கணவன், குடும்பம், சூழ்நிலை, என் தேவன் என்னை வைத்திருக்கிறார். தேவனால் இதை நான் நடத்துவேன். அப்படி சொல்லி தாய் தகப்பன் பிள்ளை வாழ்ந்து பெருசா இருக்கு. தாய் தகப்பன் இருந்தும் பிள்ளைகள் இருந்து அனாதையான தாய் தகப்பன் உண்டு. பிள்ளைகள் இருந்தும் யார் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இங்க யாரையும் யாரா வைக்கல ஆண்டவர்.
யாரையும் நிலையான மனிதனாய் வைக்கவில்லை. அவர் ஒருவரே நிலையாயிருப்பார். அவரை பற்றிக்கொள். உன் பிள்ளைகள் உனக்கு நன்மை செய்வார். உன் கணவன் உனக்கு சமாதானமாயிருப்பான். கர்த்தரை பிடிக்க வேண்டிய முறைப்படி பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த முரட்டாட்டமான இரண்டகமான மனம் இன்றைக்கு சீர்படுத்தப்படட்டும். இரண்டகம் என்றால் தேவனை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லும் போது அதற்கு மாறான செயல்பாட்டை உண்டு பண்ணுகிற மனநிலை இரண்டகம். இன்றைக்கு அது மாற்றப்படட்டும். இரண்டகத்தின் ஆவியே வெளியேறி போ. உனக்கு வாழ்வை தருகிறவர் கர்த்தர். உனக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறவர் கர்த்தர். உனக்கு வீட்டை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். உனக்கு பிதாக்களின் சுதந்திரத்தை தருகிறவர் கர்த்தர். உன்னை சமாதானமாய் குடியிருக்க பண்ணுகிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதே. அல்லேலூயா. தேவனில் அவர்கள் நிலைவரப்படலையா, அதனால அவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை போதித்தார். சொல்லிக் கொடுத்தவங்க அப்பா அம்மா இதயத்தை சபைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள பாருங்க. ஆண்டவரை எப்படி வச்சாங்கன்னா அந்நியன மாதிரி, ஏதோ சப்ளையர் மாதிரி. என்னப்பா சாப்பாடு உண்டாப்பா, கிடைக்குமா, எனக்கு முன்ன வந்து கொடுக்குறீங்க. அது மாதிரி இங்க அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? முடியுமாயா? கடவுள் அதை செய்வாரோ? தந்துருவாரோ? வெச்சிருவாரோ? திருத்திடுவாரோ? தேவனை மூன்றாவது நபராக வைப்பது தேவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்படி என்ன வைக்க வேணா, நீ போயிட்டே இருந்தவர். ஹல்லேலூயா. வச்சுக்கிட்டியா உத்தமத்தோட கூட உண்மைய நான் உன்னை பத்திரமா காப்பேன். ஒருவர் உன்னை தொடாமல் இரவும் பகல் உன்னை காத்துக் கொள்ளுவேன். என்னிடத்தில் உத்தமமாயிரு, மனரம்யமாயிரு. மனரம்ய நித்திய விருந்து அது உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உன் வீட்டின் சமாதானத்தை பெருக பண்ணும். என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு. நான் உனக்கு தீங்கு விதைக்காத தேவன். நான் உனக்கு படுகொலை தோண்டாத தேவன். நான் உனக்கு நன்மை செய்கிற தேவன். நான் உன்னை கைவிடாத தேவன். உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்ட தேவன். நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் தாங்குகிற தேவன். உன்னை ஆதரிக்கும்படி உன் வீட்டாரை உனக்கு ஆதரவாய் மாற்றுகிற தேவன். உனக்கு ஆதரவாய் மாற்றுகிற தேவன். குடும்பத்திலே கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத வலி சர்ப்பத்தின் ஆவி, மந்திரவாத ஆவி, பிரிவினையின் ஆவி, செய்வினை ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ, அடங்கி போ. இயேசுவின் நாமத்தில் அடங்கி. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மனம் இப்படி இருக்கக்கூடாது. தேவனை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அப்படி நடந்து கொள்ளுங்கள். செய்வாரோ? தருவாரா? நம்ம கிடைக்குமா? கிடைக்காதா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? நடக்குமா? நடக்காதா? அது கலகமா? என்னது? தேவனிடத்துல கலகம், கலாட்டா. தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? கூடுமோ? இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. பேசுகிறவன் சொல்லுகிறார், அவர் மலையை அடித்தார், பிளந்தார், ஆறாக தண்ணீர் வந்தது. மனிதனே, நீ இப்படியா கேள்வி கேட்கிறாய்? அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? நம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். ஆண்டவர் கோபம் வரும். ஒரு மாதிரி பண்ணா பிடிக்கிறது இல்ல. தேவனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு நல்லவர்களா அல்ல, தேவனுடைய பார்வைக்கு நல்லா இருக்கணும். அவரை கோபம் ஊட்டுற கேரக்டர்ஸ் நம்மள வரக்கூடாது. அதனாலேயே சத்துருவை தேவன் தடை செய்யாமல் ஓகே ஓகே நீ எடுத்துட்டு போன்ற கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம தேவனை உத்தமமாய் பற்றி கொள்வதில்லை. இங்க சொல்லுகிறார், அவர்கள் 37 அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. பாருங்கள், அவர்கள் இருதயம் தேவனிடத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. அவரோடு உண்டான அவர்களுக்கு உண்டான பரிமாற்ற வாழ்வு,
ஐக்கிய வாழ்வு. நான் உமக்கு சொந்தம், நீர் எனக்கு சொந்தம் என்று பண்ணிக்கொண்டு அந்த உடன்படிக்கையில் இருதயம் உண்மையா இருக்கல. அங்க ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு. வரும் போகும், வரும் போகும், நிக்கும் நிக்காது. வாயில மட்டும் நல்ல வார்த்தை, ஆண்டவர் நல்லவர், மகா பெரியவர், அது முந்தின வார்த்தையில சொல்லி இருக்கும். வாயினாலே தேவனிடத்தில் இச்சகமா பேசினாங்க. ரொம்ப தங்கமானவர். நம்ம மக்கள் எல்லாம் எப்படின்னா கர்த்தரிடத்தில் அது மாதிரி ஒரு பாவனை, கர்த்தாவே நீர் நல்லவர். இங்கேயோ தேவனிடத்தில் இருதயம் நிலைவரப்படவில்லை. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம பாட்டையோ நம்முடைய சத்தத்தையோ நம்முடைய வெளிப்படையான கிரியைகளையோ அல்ல கர்த்தர் பார்ப்பது. உன் மனக்கண்ணில் எது இருக்கிறது, உன் நினைவிலே யார் அமர்ந்திருக்கிறார், உன்னுடைய இருதயத்தை பற்றி பிடித்திருப்பது எது, எதிலே நீ உறுதியோடு இருக்கிறாய், எதன் மேல் வாஞ்சையோடு இருக்கிறாய் என்பதை உற்று பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்க சொல்லுகிறார், தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் போய் சொன்னார்கள். நாவினாலே சொன்னதுக்கும் மனசுல இருந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அதுக்கு பேரு பொய். ஹல்லேலூயா. பாருங்கள், முடித்து விடுவோம். தங்கள் நாவினால் அவரிடத்தில் போய் சொன்னார்கள். சரி, ஓகே. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. இருதயம் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல். பாருங்கள், அவர்கள் தேவனை நம்பல. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் ஹல்லேலூயா. தேவன் தங்களுக்கு செய்வதை நம்புறது என்பது அவ்வளவு ஒரு ஈஸியான சம்பவம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா இது மனதில் உண்டான தன்மை, நம்புதல். மனம் கர்த்தரை நம்பினால் அது உறுதியா இருக்குமா? எப்படி? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஆடாது, அசையாது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். எப்படி? நம்பினா. துர்செய்தியை கேட்டதினால், துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படா, அசைய மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். பாருங்கள், எதையோ கேட்கிறான், ஏதோ செய்தி வருது, பிரச்சனை வருது, பொல்லாப்பு வருது. அவன் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறான், அசைய மாட்டான். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உன்னை அழைத்திருக்கிறார், உண்மையில் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். நீ தேவனுடைய வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நபர். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னை அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. உன்னை அனுப்பினவர் ஆண்டவர். இவர்களை அழைத்து பத்திரமா, நான் ஒரு வேலையா போயிட்டு வரையா, நீங்க சீக்கிரமா எங்க போயிடுங்க, மறுகரைக்கு. அந்த ஊர் பேரை சொல்லுவார். எங்க? சீசர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிரான தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எதிரான இடத்துக்கு தமக்கு முன்னே போகும்படி அவர்களை மிக அவசரமா, சீக்கிரம் கிளம்பு. அங்க என்ன பார்த்து நீங்க சீக்கிரம் ஏறு, வண்டி கிளம்புன்னு அவர் அவசரமா அனுப்பி வச்சார். ரொம்ப வேகமா, உடனே. இப்ப நம்ம பேசுற எல்லாமே பிறகு பார்த்துக்கலாம். நாளைக்கு உள்ளது நம்முடையது இல்ல. என்ன நடக்கும், என்ன மாறும் நமக்கு தெரியாது. இது அவசர மேட்டர். உடனே ஏத்துக்கணும், உடனே மாத்திக்கணும், உடனே ஒப்பு கொடுக்கணும், உடனே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் உடனே ஆக்ஷன். எப்போ? நாளை பார்த்துக்கலாம், அப்புறமா நான் அடுத்த வாரம் பார்க்கலாம். சில கொஞ்சம் வாங்க மாமி, நான் அடுத்த வாரம் வரேன். அதுக்குள்ள அங்க வேற நிறைய வரும். அவ்வளவு ஈஸி கிடையாது. தேவன் அவர்களை அவசரப்படுத்தினார், துரிதப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு காலம் இல்லை. போன நேரம் திருப்பி வராது. கழிந்த நாட்கள், சூழ்நிலைகள் திரும்ப நமக்கு கிடைக்காது. நம்மை விட்டு போனது. நம் நாட்களை இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆகையால் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாததானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் போனாரே. இவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். போகிற நேரத்தில் அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் பாருங்கள், இயேசு அனுப்பின பாதையில் எதிர்ப்பு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நம் தேவனுக்காக தானே வாழ்றேன், அவர் சொன்னபடி வாழ்றேன். எனக்கு இவ்வளவு எதிர்ப்பா இருக்கு,
இவ்வளவு போக கூட முடியல, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல, செய்ய முடியல. அவர் சொல்லி வேற விட்டாரு, போகணும், செய்யணும், பண்ணணும், விட மாட்டேன்னு நிக்குதே. ஹல்லேலூயா. செய்ய விடல, நடக்க விடல, பண்ண விடல, காரியம் வாய்க்க விடல. இப்படி அநேக சக்திகள், சத்துவங்கள் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எழும்பி வரும். நம்முடைய வழியை தடை செய்ய, வாழ்வை தடை செய்ய, கிரியைகளை தடை செய்ய எழும்பி வரும். இங்கே காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் கண்டு வலிக்கிறது, வருத்தப்படுகிறது. அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்த அவரிடத்தில் வந்து, பாருங்கள், அழைத்த தேவன் உன் சூழ்நிலையை பார்க்கிறார். நீ தவிக்கிறத பார்க்கிறவர். ஏன்னா நீ அழைக்கப்பட்ட நபர். ஹல்லேலூயா. உங்கள் மனம் தேவனையே சார்ந்திருக்கிறது. நீ தேவனை சார்ந்திருக்க உண்மைனா உன்னை தத்தளிக்க பண்ணுகிற சத்துருவை பார்க்கிற தேவன், பார்க்கிற தேவன், பார்க்கிற தேவன், பார்க்கிற தேவன். இன்றைக்கே விடியற் காலத்தில் மேகமும் அக்கினியுமான ஸ்தம்பத்தில் இருந்து கொண்டு கர்த்தராகிய தேவன் எகிப்தின் சேனையை பார்த்தார். இயேசுவின் நாமத்தினால பார்த்தார், அவைகளை கலங்கடித்தார். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாருங்கள், அழைத்த ஜனங்களுக்காக அவர்களை அறிந்த தேவன் கிழக்கு வெளுத்து வரும் ஞாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து, தேவ ஜனங்களை துன்புறுத்துகிற, எதிராய் போராடுகிற சேனைகளை கர்த்தர் பார்த்தார். உன்னை எது எதிர்க்கிறது, எது கலங்க பண்ணுகிறது, எது உனக்கு எதிராக சீறுகிறது, வார்த்தைகளை வசனிக்கிறது, தீங்கு செய்ய எத்தனிக்கிறது, திட்டமிட்டு காத்திருக்கிறது, யார் உனக்கு எதிராய் செயலாற்றுவது? கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அந்த உன்னை கலங்க பண்ணினவனை கலங்கடித்தார். நீ கலங்காதே. உனக்கு எதிராய் எழும்புகிறவைகளை கலங்கடிக்கிற தேவன். அவர்களுக்குள்ளே கலங்கி போகிறது, திடனற்று போகிறது. உனக்கு எதிராக எழும்பி வந்த வல்லமைகள் அழியுது. ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு இப்பொழுது உன் குடும்பத்தை கலக்குகிற ஆவிகளை கர்த்தருடைய பட்டயம் இப்பொழுது தரிப்புண்டு போக பண்ணு. இயேசுவின் நாமத்தில் கலங்க பண்ணுகிற ஆவி, மனதை கலக்குகிற ஆவி சங்காரமாக இப்பவே உன் பிள்ளையை கலக்குகிற ஆவி, வாழ்க்கை கெடுக்கிற ஆவி, உன் குடும்பத்தை தாறுமாறாக்குற ஆவி, இயேசுவின் நாமத்தில் ஏவி விடப்பட்ட ஆவி, அனுப்பி விடப்பட்ட ஆவி, ஆமென், மந்திரவாத ஆவி இப்பொழுது பேரெழுதி வைத்து செய்த மந்திரவாத கிரியைகள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியுதே. உன்னை தலை நிமிர பண்ணுகிறவர், உன் தலையை உயர்த்துகிறவர். Thank you Jesus. தேவனிடத்திலே விசுவாசம் கொண்டிரு. அவரே காரியம் அனைத்தையும் நியந்திரிக்கிறவர். இந்த சாட்சியத்தை நாம் தியானிக்க காரணம், அன்று எப்படி இருந்தாரோ இன்றும் அவர் அப்படியே தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் வல்லமை. அந்த வல்லமை அன்று எப்படி கிரியை செய்ததோ இன்றைக்கு அப்படியே கிரியை செய்கிறது. காற்று எதிராக இருந்ததை கண்டு இவர்கள் தண்டு வலிப்பதை, கஷ்டப்படுவதை கண்டு ராத்திரியில் அவர் எங்கேயோ உட்கார்ந்திருந்தாரியா. எவ்வளவு ஆச்சரியமான தேவ கிருபை பாருங்கள். உங்களுக்கு நீ என்ன நிலையில இருக்கிற காண்றவன், நீ யாருன்னு முதலாவது ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. அதான் நான் சொல்றது. நீ யாரோடு இருக்கிறாய், நீ யாரால் அனுப்பப்படுகிறாய், யார் உன்னுடைய மனக்கண்களை நிரப்பி இருப்பது, உன் நினைவுக்குள்ளே யார் குடியிருப்பது, அதை உறுதிப்படுத்திக் கொள். அவர் உன்னோடு இருப்பது உண்மையானால், உன் மனம் நிறைந்து இருப்பது உண்மையானால், உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிற தேவன். நீ கண்காணி இடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறாய். உன் ஆத்மாவுக்கு மீட்பனும் கண்காணிமானிடத்திலே நீ திருப்பப்பட்டிருக்கிறாய். உன் வீட்டை கண்காணிக்கிற தேவன், உன் பிள்ளைகளை கண்காணிக்கிற தேவன், உன்னுடைய காரியங்களை கண்காணிக்கிற தேவன், உன் மன அங்கலைப்பை கண்காணிக்கிற தேவன். என்னை கண்காணிக்கிற தேவகுமார்
உமக்கு நன்றி. அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்த அவரிடத்தில் வந்து உடனே வந்தாச்சு. இனி போதும். அல்லேலூயா. இதுதான் தாயை போன்றவர், தாயினும் மேலானவர். அல்லேலூயா. எல் ஷடாய். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக போதுமானவர். எந்த நிலைக்கு அவரை நாம் பயன்படுத்திக் கொள்வதில் தான் நாம் தவறி போகிறோம். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நம்முடைய மனக்கண்களை வேட்டையாடுகிற சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நம்முடைய மனம் ஒப்புக்கொடாமல் இருக்கட்டும். கண்ணிகளிலே சிக்கி மனம் செயல் அற்று போகிறது. தேவன் எனக்கு உதவி செய்கிற, என்னை நடத்துகிற, என்னை ஆதரிக்கிற தேவன் உண்டு என்பதையே நாம் அறியாமல் போகிறோம். ஆகையால் தேவன் அளிக்கிற உதவி கரத்தை நாம் காணக்கூடாமல் போகிறோம். நாம் குழம்பி போகிறோம். செய்வாரோ, தருவாரோ, தரமாட்டாரோ, நடத்துவாரோ, இப்படி எங்களை கைவிட்டாரு அப்படின்னு ஏதோ ஒரு அடுத்தவனை பற்றி பேசுற மாதிரி இவங்க மனம் அவரோடு ஏதோ ஒரு தூரத்து சொந்தத்தில் இருக்கிறது. அது டேஞ்சர். அதாக்கும் பிரச்சனைக்கு முடிவை நாம் சரியான முறையில் காண முடியாம திரும்ப திரும்ப அது வர காரணம். அல்லேலூயா. உங்கள் மனதிலே நிறைந்தவர் இருந்தால் எது வந்தாலும் பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அது திரும்பி போயிடும். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், பிசாசின் ஆவிகளை எதிர்த்து நிற்பவர்கள். இல்லாவிட்டால் வரும்போது நாங்க அண்ணன் ஒரு மாதிரி கூக்குரல் போட்டே இருப்போம். ஏன்னா தேவனுக்கு சம்பந்தம். ஹல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளுக்குள்ள காரியம். மற்றவர்களுக்கு அற்புதங்களை தேவன் செய்வார். பின்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆகிவிட வேண்டும். அவர் வந்து நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். பாருங்க, தண்ணின்னு கூட பார்க்கல. அவர் இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு தண்ணி மேலே நடந்து, ரோடு மாதிரி நடந்து வந்துட்டார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் கிரியை செய்வாரா? எதிர்பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ல கூட கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறவர் என்பதை நிரூபிக்கிறது இந்த சம்பவம். ரோடு வழி வந்தாரு, பாத வழி வந்தாரு, இந்த வழி வந்தாரு. இது ஒரு முறை இப்படி செய்வார். இது முறையே இல்லை. தண்ணி வழி நடந்து போய் யார் அற்புதம் செய்யறது? இவரை தவிர யாரால முடியும்? ஹல்லேலூயா. எந்த விதத்தில் ஆகிலும் உன்னை காப்பாற்றுவது தேவனுடைய கரிசனை. எந்த விதத்தில் ஆகிலும், எந்த நிலையில் இருந்தால் உன்னை ஆதரிக்கிற தேவன். அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இயேசுவை அவர் கடலின் மேல் நடக்கிறது அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இவங்க ஆண்டவர் தான் கிட்ட வர்றாங்க, நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. இது என்ன ஒரு பேய் வருது அப்படின்ட்டு அலறிட்டானுங்க. யாரு? அழைக்கப்பட்டவங்க. அழைக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரா இல்ல வேற ஏதாவது செயல்படுதானே, எது என்னன்னே கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு கண்ணு தெளிவில்லை. ஹல்லேலூயா. இருந்த பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை வந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்த பிரச்சனை போக முடியல, இப்ப வந்து என்னது, இது ஒரு பெரிய கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாகுது. அலறிட்டானுங்க. ஹெல்ப் பண்ணவர் ஆண்டவரை பேய் நினைச்சு அதுவரை ஒப்பாரி வச்சவன் இப்போ கொஞ்சம் கூட ஒரு அலறக்கம். ஐயா போன்னு தேவன் உங்களுக்கு தெளிவுள்ள மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. திருவசனம் அப்படி சொல்லுகிறது. மனதை நீங்கள் கண்டிப்பா தேவனுடைய சன்னதியில இருந்து மனக்கண்களுக்கு ஒரு எதை பெற்றுக்கொள்ளணும்? பிரகாசத்தை. இதுதான் வளர்ச்சின்னு. பிரகாசம் என்றால் இருந்த பார்வை விட அதிகமான வெளிச்சம், பார்வை. இன்னும் மேல நாலேஜ். நான் சொன்ன விசுவாசம், தேவனோட பேசுறது விசுவாசம் தான். சூழ்நிலையை பார்த்து கட்டளையிடுவதும் பூரணமான விசுவாசம், அது வளர்ச்சி. இங்கே மனக்கண்களிலே ஒரு தெளிவு, பிரகாசம் பெற்றுக்கொள்ளணும். மனதை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். காரணம் நம்முடைய வாழ்வில் அனைத்து காரியங்களுக்கும் பிரயோஜனம். கண்ணு தெளிவில்லைன்னா வாழ்க்கையே அந்தகாரப்பட்டுரும் எழுதியிருக்கிறது, இருள் பிடிச்சிரும். ஹல்லேலூயா. சோ மனக்கண்களில் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு மன தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீணான கவலைகளும், வீணான ஐயப்பாடுகளும், வீணான டென்ஷன், வீணான பயம். யாரை பத்தி பயப்படணும்? எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, இந்த சம்பவம், இந்த நபர் எனக்கு பயமா இருக்கு,
நீர் அதை கட்டுப்படுத்தும். அல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கு சவாலாக நிற்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டுப்படுத்துகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு காற்று எதிராயிருந்தது. காற்று என்பது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு டிவைஸ், ஒரு பவர், ஒரு வலிமை. வாழ்வுக்கு எதிராய் நிற்கிற சவால், அவைகளை கர்த்தர் அடக்கி ஆளுகிறவர். ஆமென். ஹalleluya. உன்னோடு இருக்கிற தேவன் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டவர். கட்டளையிட்டவர். இயேசுவின் நாமத்தில் கொந்தளிக்கிற சத்துருவே, என் ஜனத்தின் வாழ்வை விட்டு அடங்கி போ, அடங்கி போ, அடங்கி போ, அடங்கி போ, குடும்பத்தை விட்டு அடங்கி போ, வாழ்வை விட்டு அடங்கு. கலங்க பண்ணுகிற ஆவிகள், அடங்கி போகட்டும், பயமுறுத்துகிற ஆவிகள் இப்பொழுது அடங்கட்டும், இப்பொழுது அடங்கட்டும். சொல்லுவோம், அடங்கு, அடங்கு, எதிர் வல்லமை அடங்கட்டும். மந்திரவாத ஆவி அடங்கி போ, சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் அடங்கி போகட்டும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை பெருக கடவது, ஆளுகை பெருக கடவது, வல்லமை பெருக கடவது, பிரசன்னம் பெருக கடவது, ஆசீர்வாதம் பெருக கடவது, ஒவ்வொரு மேலும் பெருகட்டும். எல்லா தீமையும் மாற்றி உம்முடைய பலத்தினால் வல்லமையினால் நிரப்பி வீட்டிலே ஒரு புதிய சூழ்நிலை, புதிய மனநிலை, புதிய சமாதானம், புதிய அன்பு, புதிய ஆசீர்வாதம், புதிய பிழைப்புக்கான வழி, சகல நன்மைகளும் உண்டாகி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதம் செய்து காப்பதற்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட என்றும் இருந்து காக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விவரங்களுக்கு 9442002846.